வெல்கம் பேக் விவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ஹையர் ஃப்ரிட்ஜ் உடைய பாட்டம் டோரில் வந்து ஃப்ரீசர் வரக்கூடிய மாடல். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூலிங் ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாம பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் டோரில் பேனல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். அந்த இடத்துல லெஃப்ட் சைடில் மட்டும் பர்டிகுலராக அந்த மேலே ஒரு லைன் காயில் கிட்ட மட்டும் கூலிங் வந்துகிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு காயில் இம்ப்ரூவ்மெண்ட்டோ அதாவது கூலிங் உடைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் எதுவுமே சுத்தமாக இல்லை. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜில் இதே கம்ப்ளைண்ட் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். அந்த கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜுடைய வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காம போய் பார்த்துங்க. இதுலேயும் அதே போல் சேம் கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு. நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டவுட்டுக்கு பேக் சைடில் கம்ப்ரஸர் கிட்ட கட் பண்ணி பார்த்தோம். அதாவது செக்ஷன் லைனை ரிட்டர்ன் வரக்கூடிய லைன் அந்த இடத்த நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆயில் சோக்கிங் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும். அதை கட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் சோக்கிங் இருந்ததுனால டேரெக்டாக கேப்லரி செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உள்ள வாட்டர் ஸ்டோர் ஆகிருந்துச்சு. வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே